தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் இருபதம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடத்துகிற இந்த போராட்டத்தின் சிறப்புமிக்க தலைவர் நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமகன் ஐயா கு பாலசுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நம்முடைய உரிமைக்காக மக்கள் மன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி உறுதியாக நின்று போராடுவேன் என்கிற உறுதியை தந்திருக்கிற என் உயிருக்கினிய தம்பி, என் ஆருயிர் இளவல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாலு அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற பெருமக்கள், மதிப்பிற்குரிய சுகமதி அவர்களே, மதிப்பிற்குரிய சீனிவாசன் அவர்களே, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமக்களே, உணர்வு எழுச்சியோடு உரிமையை காக்க போராட்ட களத்திற்கு வந்திருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். அடிப்படையில் தம்பி பால அவர்கள் குறிப்பிட்டது போல பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கே படித்த பிள்ளைகள் நாங்கள் பாடம் புகட்ட வேண்டிய நிலைமை வந்திருப்பதை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு அடிப்படையை என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். அரசு பணி என்பதை பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம். அரசு பணியாளர்கள் இவ்வளவு பேர், 20 அம்சம் என்பது 20 துறை சார்ந்த பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிற சூழல் இருந்தால் அடித்தட்டு மக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ அரசு பணியாளர்களை பாதுகாக்காத அரசு அப்ப என்ன செய்யணும்? அரசு பணியாளர்கள் பாதுகாப்பான அரசை உருவாக்க நிறுவ பாடுபடணும். இதான் இது வழி இருக்கிறது. இதுல 20 அம்ச கோரிக்கை இருக்குது. தலைவர் பெருமகன் ஐயா பாலசுப்பிரமணியம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, தம்பி பாலும் சொல்லிட்டாங்க. இதுல எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றிருக்கோம். நானும் சரி, தம்பி பங்கேற்றிருப்பாரு, இல்ல எங்க ஐயா பங்கேற்றிருப்பாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றிருக்கோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கிற கட்சி இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறது. அப்ப இந்த போராட்டம் நேற்று இன்று உருவானது இல்லை, பன்னெடுங்காலமா இருக்கு. இதே இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்கு, சம வேலை சம ஊதியம், அதற்கான போராட்டத்திற்கு
பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு எல்லாவற்றுக்கும் நடந்த போராட்டத்தில் அவரும் பங்கேற்றிருக்கிறார், நானும் பங்கேற்றுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்றிருக்கிறேன். அப்படி என்றால் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து அதிகாரத்துக்கு வருவதையே அவர்கள் நோக்கமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை எங்களுக்கு நினைவாக பரிசாக கொடுத்தார்கள். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்தது. எவ்வளவு அனுபவபூர்வமான படிப்பறிவு இல்லை, அது பட்டறிவு என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். போர்க்குணமிற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கருக்கி. இங்க அரசை வழிநடத்தக்கூடிய எல்லாம் வீதியில் வந்து போறான்னா அரசு என்ன லட்சணத்துல நடக்கும் என்பதை நீங்க தான் சொல்லணும். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களிடத்துல ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்படின்னா அந்த வகுப்பறை யாரு? ஆசிரியர் பெருமக்கள். என்னைய பெற்ற தாய் 10 மாதம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார். என்னை பெற்றவர்கள் உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இதுதான் உலகம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது உன் அப்பன், இது தாத்தன், இது மாமன், இது அண்ணன், இது தம்பி என்று இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவன் சீமான் என்று, இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் ஏங்கல்ஸ், இவன் இங்கர்சால் என்று உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்துவது ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களின் நிலையே வீதியில் இருந்தால் நாடு எந்த நிலையில் இருக்கிறது? ஆசிரியர்களே தெருவிற்கு வந்தால் அந்த தேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். நானோ என் தம்பி பாலோ திருப்ப சொல்றோம், ஓட்டுக்காக நிற்பவன் இதை பேச மாட்டான், நாட்டுக்காக நிற்பவன் தான் இதை பேசுவான். நான் திரும்ப சொல்றேன், போட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி. ஆனால் எங்கள் பிறவி கடமை என்று ஒன்று இருக்கு, அதை செய்யறோம். நீங்க ஒரு அடிப்படை தான் என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, எந்த தேசத்தில் மருத்துவன் போற்றப்படுகிறானோ அந்த தேசம் நோயுற்ற சமூகம் என்று பொருள். மருத்துவருக்கு எந்த நாட்டில் மதிப்பதிகமோ அது நோயுற்ற நாடு. எங்கே வழக்கறிஞர், நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ, நீதிபதிகள் தெய்வம் போல போற்றப்படுகிறாரோ அது குற்ற சமூகம், குற்றம் மிகுந்த நாடு. எந்த நாட்டிலே வேளாண் குடிமகனும் நெசவாளனும் ஆசிரியர் பெருமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு பசியற்ற நாடு, நாகரிகமான நாடு, அறிவார்ந்த நாடு என்றார். வேளாண் குடிமகன் வீதியில் நிற்கிறான், நெசவாளன் வீதியில நிற்கிறான், ஆசிரியர் பெருமக்களும் வீதியில நின்னா அந்த நாடு எங்க போகுதுன்னு இருக்கு. உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் 5 நாடுகள் இருக்கிறது. ஒன்னு தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து. இந்த பின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது, ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஆசிரியர்கள் தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள்.
அதற்கு காரணம் நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் மருத்துவர். நீ எவனாவது இவனை எல்லாம் உருவாக்கியவன் ஆசிரியர். அதனால் அவனுக்கு மதிப்பதிகம். ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்டா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த நாடு நாடு இல்ல, சுடுகாடு என்று நாம் விளங்கிக் கொள்ளணும். பழைய ஓய்வூதியத்தை உறுதி செய்யுங்கள். பல ஆண்டுகளா போராடுறாங்க. ஐயாவுக்கு தெரியும். நேத்து இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை இல்ல, விருத்தாச்சலத்துல நம்ம வச்சு போராட என்னம்மா இன்னைக்கு வைக்கல, அது ரொம்ப நாளா நடக்குது. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தால் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும், இவர்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வந்து நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும், ஆட்சிக்கு வந்து நம்மளை வீதியில தூக்கி போடுவதும் வழக்கமாக இருக்கு. இப்ப நாம என்ன செய்யணும்? வெற்றி வாக்குறுதி கொடுத்தோன்னு தூக்கி ஒரு தடவை வீதியில போட்டா எல்லாம் சரியாயிரும். நமக்கு ஒரு நோய் இருக்கு. நாம ஒரு ஓட்டு போடுறதுனாலயா மாற்றம் வந்துட போகுது? நாம பேசியா எல்லாம் மாறிற போகுது? இது ஒரு கொடுமைங்க. பேச வேண்டும், ஒவ்வொருவனும் பேச வேண்டும். பேசுவது என்பது இருப்பையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். நாம் பேசியா விடிய போகுது, நாம் பேசியா நடந்துற போகுது. தனிமரம் தோப்பாகாது, சரிதான். ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் சரிதான். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், என்னடா 100 படிக்கட்டு இருக்கு, இப்படி பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்கும்போது 100 படிக்கட்டு எப்படி ஏறுகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், லூதர் கிங் அவனை பார்த்து, ஏய் நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வை. ஒவ்வொரு படியா ஏறான், 100 படியும் காலு கீழே இருக்கும்ன்றான். அதுதான் கோட்பாடு. இப்படி பார்த்தா 5 படிக்கட்டு தான், அப்படின்னா 5 படிக்கட்டு ஏறிடலாம். அங்க நின்று பார்த்தா 5 படிக்கட்டு தான், இப்படி பார்த்தா 100 படிக்கட்டு. நீங்க மாறாதுன்னு நினைக்கிறீங்க. திமுக விட்டா வேற என்ன இருக்குது? வழி இருக்குதா? அதிமுக விட்டா வழி இருக்குதா? இது மாதிரி ஒரு கொடுமை. கற்றவர்கள் தான் இங்கே மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். கற்றவர்கள் விலகிக் கொள்வதால் கயவர்கள் அதை நிறைத்து நாடு நாசமாய் கொண்டு. என் தம்பி பாலு சொன்ன மாதிரி அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடுகட்ட கேவலங்கட்ட அதிகாரத்தை நிறுவியவர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? இந்த உரிமையை வாய்த்து போராடுவதற்கு நீங்கள் தகுதி வைத்திருக்கிறீர்களா? யாராவது சொல்லு. ஏன் தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள். ஆபிரகாம் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் அல்ல பொறுப்பு. அந்த தவறான ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பு இருக்கணுங்கிறான். நீங்கள் தான். இவங்க வந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், எங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்தீர்கள், மக்களை பார்க்கவில்லை, நாட்டை பற்றி கவலைப்படவில்லை. படித்த அரசு பணிக்கு போனவர்கள் நிலைமை இதென்றால் அப்புறம் தம்பி பாலு சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த நிரந்தர பணிக்காகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 14,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். எதுவும் புதிதில்லை, உடன் பிறந்தார்களே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நாங்கள் வந்தால் செய்வோம் என்று. ஏன் செய்யல? அதுவும் என் தம்பி பாலு சொல்றாருல, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை, அதுக்கு அவங்க செய்யல. நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் என்று 2016 நான் கொடுத்த ஆட்சியின் வரைவை அதை எடுத்து செயல்படுத்தினாப்ல. என்ன இப்ப வந்து திமுக புதுசா ஆட்சிக்கு வரலையே. அப்ப இம்முறை செயல்படுத்துற நீங்கள் இதற்கு முறை எத்தனை முறை வரும்போது ஏன் செயல்படுத்தல தெரியல. ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா, அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே,
பாலின் சந்தை மதிப்பு 1,50,000 கோடி, 1,39,000 கோடி இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. சாராயம் 50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இந்த உயிரை கொடுக்கும். ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல, சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு? அரசு உங்களுக்கு பால் கிடைக்கிறது எங்கிருந்து? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அசிங்கம். இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருப்பது தமிழ்நாட்டில். நான் வேளாண்குடி மகன், நான் கரும்பை விளைய வைப்பேன், நான் தான் உற்பத்தியாளன். ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை. நான் நெல்லை விளைய வைப்பேன், விற்பனையாளன் நான் இல்லை. கத்தரிக்காய் தக்காளி விளைய வைக்கிற நான், விற்பனையாளன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கிற ஒரு துறை சாராயத்துறை, டாஸ்மார்க் துறை. அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான், அவனே காய்ச்சான், அவனே விற்கிறான். தாண்டா உலகத்துல கொடுமை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வைத்துக்கணும். பொன்னாட்டுல எங்களுக்கு பின்னாடி வரைய தலைமுறை எழுதும். கள்ளச்சாராயம் குடிச்சு நான் கூட சொன்னேன், சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் கஷ்ட குடிக்காத, சாராயத்தை குடி செத்துப்போ. அது ஒரு தூக்குல தொங்கினாரு. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத? இல்ல யாராவது நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெறி செத்துப்போ, அப்பவாவது 10 லட்சம் கொடுப்பான். ஒண்ணு குடிச்சுச்சா, இல்ல நடிக்கிறவனா கூத்தாடிய பார்க்க போயிச்சா, 2ல 1 சா. நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்திலாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ராணுவ வீரன் வந்திருக்கான், அவனா ராணுவ வீரனா? இந்த நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கினவன் எங்க புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஆனா இவங்க உலக புகழ்பெற்ற கடற்கரையில 2 ஏக்கர்ல படுத்திருக்காங்க சென்னையில. இவங்க எல்லாம் மாறி ஒரு கேடுகட்ட கூட்டம். இந்த பாருங்க, எந்த வயசுல இப்ப வந்திருக்காரு பத்தியில. இளமை இருக்கும் போது இந்த வீணா போன பயல்களா உழைச்சிட்டு, அதில் நான் திமுகவில் இருந்தேன். சரிதான். அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான். அடுத்து அதை விட கடைசியா இப்ப இங்க வந்து வீதியில நிக்கிறப்பல. முதலே சரி பண்ணியிருந்தா நானும் என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டான். புரியுதா? சேகுவாரா இருக்கான்ல, சேகுவாரா உட்கார்ந்து நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்காப்ல. சேகுவாரா படிச்சுக்கிட்டு இருக்கான், மருத்துவரா படிச்சுக்கிட்டு இருக்கான், டாக்டருக்கு. நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து, இவங்களோட எல்லாம் சேராத, நோ பாலிடிக்ஸ், இவங்களோட எல்லாம் சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது, படிக்கிற வேலையை பார். அவங்க அப்பா சேகுவாரா, நானும் என் நண்பர்களும் அரசியல் பேசுவது போல நீயும் நண்பர்களும் பேசி இருந்தால் நான் அரசியல் பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காது, நான் படிக்கிற வேலையை பார்த்திருப்பேன். இததான் இப்ப எங்க ஐயாட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அவரை மட்டும் காட்டு, எல்லாரும் தான் அவர், அவரு குற்றவாளி மாதிரி எல்லாரும் தான், நானும் தான், இவரும் தான். எல்லாரும் சேர்ந்து கொல்லிக்கட்டையை வச்சு தலையை சொரிஞ்சுட்டா ஒரு 25-30 வருஷம். இப்ப கீழே ஓடும்போது எல்லாம் பொண்ணா போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 20 அம்சம் கோரிக்கை. இப்ப எவன் காதல விழ போகுது? ஒண்ணும் கிடையாது. இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு, அதையும் எஸ்ஐஆர்னு கிளப்பிட்டான். ஆமா, ஒவ்வொரு தொகுதியிலும் போய் கேட்டா 80,000 ஓட்டு இல்ல, 36,000 இல்ல, 26,000 இல்லைன்னு. அதுல எங்க குடும்பத்துல பல பேர், எங்க தம்பிகளுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு அவன் போட்டான். அவன் வந்தது செத்தவர்களை, இறந்தவர்களை பட்டியல இருந்து நீக்க, உயிரோடு இருக்கவன்னு செத்தவர்ல செத்துட்டான். டேய், ஏன்டா இப்படி செத்து போனவுக்கு? ஐயோ, அது எப்படின்னு சொல்லுங்க. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை உங்கள் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எவன் குறை சொல்லுவான்? குறைய தவிர வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. ஏங்க, அது என்னங்க, தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுக்கு 36 லட்சம் பேருக்கு மறுபடி 36 லட்சம் பேர் விடுபட்டதை நேத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 2 மாசத்துல தேர்தல். மடிக்கணினி மாணவர்களுக்கு எப்போ? பிப்ரவரியில. ஏன் மார்ச்ல தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க. எங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூளையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும்.
இந்த பாவி மனுஷன் இப்படி விட்டு போயிட்டாப்புலையே, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஊருக்காரன் அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து அல்வாம் பாருங்க. யாய ராசன் நாங்கெல்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா அழுகிறாங்கடா. நாங்க நினைப்போம் அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகு, அப்படி கதறி உருள்றாங்களேன்னு. அவன் தான் திமுக இந்த பயலுக பயங்கரமா அழுவான். எப்ப அழுவான்? சாவுக்கு. எப்ப அழுவான்? தேர்தலுக்கு. ஏன் அந்த மடிக்கணிய பிப்ரவரி கொடுக்கறது போன வருஷம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா அப்ப கொடுத்தா தானே இது திமுக. ஐயா ஸ்டாலின் கொடுத்தது ஓட்டாங்க போடணும். உதயசூரியனுக்கு போடு, அவங்க வீட்டுக்கு விடியும், நாட்டுக்கு விடியுமா? பேச்சாதானுங்க. எத்தனை காலத்துக்கு அந்த தவறை செய்யறது சொல்லுங்க? எத்தனை காலத்துக்கு? எத்தனை காலத்துக்கு? ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை வைத்து வைத்து அரசு, மருத்துவர்கள், அரசு செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு, வேளாண் குடிமக்கள் விளைய வைத்த பொருளை கொள்முதல் செய்யுங்கள், சேமிப்பு கிடங்கு வைத்து எங்கள் விளைபொருளை சேமித்து வையுங்கள். வீதியில் முளைத்தது கிடக்கும் போது ஒரு வழி வரும் பாருங்க. நான் விளைய வைத்த பொருளை, என் ஆத்தால் அப்பனும் விளைய வைத்த பொருளை வீதியில் போட்டு நனைய வைத்து முளைக்க வைக்கிற நீங்கள் ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு அரிசி வாங்கி வருகிறீர்கள் என்றால் எங்களை எவ்வளவு தூரம் அவமதிக்கிறீர்கள். ஏன் நெல்ல அவிச்சு அரைச்சு அரிசியா வராத? இது கல்லு மண்ணுமா வந்துருமா? அவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ காதல வாங்கிறது இல்லை. ஏன்? வாக்குக்கு காசு கொடுத்தால் வாக்கை வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற நிலை உருவாயிருச்சு. அறிவார்ந்த பெருமக்களே, அன்னைக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள், வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தீர்மானித்தார்கள். இன்று ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தீர்மானிக்கிறார்கள். அதுதான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம். என்ன பண்றான்? எனக்கு இவன் 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 என் ஓட்டு, அவன் இருப்பான், மத்தவன தூக்கு. எங்கே எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு? எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நினைக்கிறீர்கள்? விதை தடுப்பு சட்டம் இருக்கிறது. என்னிடத்தில் தக்காளி விதை இருந்தால் அம்மாவுக்கு விற்க முடியாது. அவரிடத்தில் கத்தரி விதை இருந்தால் நான் வாங்க முடியாது, வாங்க கூடாது, சட்டப்படி குற்றம். மொத்த விதையும் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்தாச்சு. அவன் கொடுக்கிற விதைத்தான் நீங்க வாங்கி விதைக்கணும். இப்ப விதையை துளைத்து விட்ட ஒரு நாடு நீங்கள். அடிப்படையே தப்பு, எல்லாம் தப்பு. இந்த அரசு பணியாளர்கள் வாக்கு நமக்கு வராது என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள். இது சத்தியம், நீங்க எழுதி வைங்க. இப்ப ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து சீமானுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாலுசுரம் மாதிரி அவங்களுக்கோ போட்டுருவாங்களான்னு நினைச்சா, காலையில ஐயாவை கூப்பிட்டு இந்த முக்கிய பொறுப்பாளர்களா வாங்க, என்ன உங்க பிரச்சனை, இப்ப விட்டுருங்க, அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து, ஏன்னா முதல் கையெழுத்தே 300 கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க. அது மது ஒழிப்பு, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தம்பிக்கு தெரியும். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்ட்டு குறைஞ்சது ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேல போராடுறோம். இவங்க இந்த இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நாங்க அதை ஏற்கல. இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, அதுதான் நாங்க கேட்கறது. ஏன்னா ஒதுக்கீடுங்கிறது எங்களை ரொம்ப நாளா ஒதுக்கி வச்சிருந்ததுனாலதான் அதை கேட்கிறோம். அப்புறம் ஒதுக்கீடு, இடத்தை கொடுத்து ஒதுக்கி வர வைப்பியாடாங்கிறதான் பிரச்சனை. இப்ப இந்த நிலத்தில் எவனோ அதுக்கு உரிமை கொண்டாடுறான். ஆனால் ஒரே ஒரு மகன், ஒற்றை மகன் போராடி நமக்கு இந்த உரிமை பெற்று தந்தான் எல்லாம், அது எங்க ஐயா ஆனமுத்து ஒருவன் தான். அவன் தான் பெற்றுக் கொடுத்தான். அவன் பெற்றுக் கொடுத்தான் என்பதை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருந்தகை எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கோட்பாடு உயிர் போல இருக்கின்றான். அது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையில் உயிர் கொள்கையா இருப்பதால் தான் அது இருக்குது. அதற்கு பின்னாடி வந்த என் போன்ற பிள்ளைகள் அந்த கோட்பாட்டை உறுதியாக பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் என்றால் அது எங்க ஐயா அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு, காட்டி அந்த பிடிப்பு என்பதை
அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாமே நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனால் பெரிய பெரிய உற்சாகமும் நம்பிக்கையும் எனக்கு வருவது, இன்னைக்காவது உங்கள் உரிமைக்கு நீங்கள் வீதிக்கு வந்து போராட வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற போது பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்குது. ஏனால் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஏன்னா உயிரினும் மேலானது உரிமை என்ற கோட்பாட்டை கொண்ட இனத்தின் மக்கள் நாம். அதான் ரொம்ப முக்கியம். நமது முன்னவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது வெள்ளைக்காரன் வந்து நீ கப்பத்தை கட்டிவிட்டு ஆண்டுகொள் சொல்றதுக்கு சொல்லும் போது கேட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என் பாட்டன் சேதுபதிக்கோ என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டியருக்கோ எவ்வளவு சிரமம், எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஒண்ணும் இல்ல, சரிங்க என்னங்க வேணும், கப்பம் தான் கட்டுறேங்க, கட்டி நானே ஆண்டுகிறேன் சொல்ல முடியாதா? முடியும். ஏன் செய்யல? உயிரினும் மேலானது எனது உரிமை. அதான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு வச்சத்தான். அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்து விட்டு எப்படி வாழ்வது? இது இல்ல. இப்போ உங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஒண்ணுதான் இருக்குது, உங்களோட சேர்ந்து நாங்கள் உட்கார்ந்து போராடலாம், அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற வலிமை. இங்கு ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான், வேற வழி கிடையாது. இப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றுகிற ஒரு அரசை உருவாக்கணும், நிறுவனம். அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இதுல வேற ஒண்ணும் இல்லை நம்மகிட்ட. அதானே எங்கள் தலைவன் சொல்வான், துன்பத்தை தந்தவனுக்கு அதை திருப்பி கொடுத்துருன்ட்டு. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துறோம்ல, அதான கண்ணியம், அதான நாகரிகம், அதான அது தர்மம், அதான அறம். அப்ப எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். அப்ப அவன் நமக்கு துன்பத்தை தரான், அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். என்ன பண்ணிடணும்? எந்த அதிகாரத்தை வைத்து நம் கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறானோ அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லாது செய்யணும். அதான் இங்க இருக்கிறது. அவ எவன் நிறைவேற்றுவானோ அவனுக்கு அதிகாரம் அவன் கைக்கு செல்லணும். இதாங்க இருக்கிற வாய்ப்பு. அதை விட்டுட்டு திருப்பி 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 அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் வீதியில் நின்று போராடுவது என்பது அது அறிவார்ந்த சமூகம் செய்யற வேலை இல்லை. அது வேலை இல்லை. அதனால இப்போ இந்த கோரிக்கையை நீங்கள் வைத்து போராடுகிறீர்கள். இதில் எல்லா கோரிக்கையும் எங்களுக்கு உடன்பாடு. நான் கூட கேட்டேன் என் தம்பிகள், இந்த டாஸ்மார்க்கு நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது 300 தம்பிகள் போராடிட்டு இந்த கோரிக்கை முன்வைத்து போராடிட்டு சிறைக்கு வந்தார்கள். அப்ப உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது தம்பி எல்லாம் சொன்னாங்க, இப்ப இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா சீருடையோடு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து மது கேக்குது, அது கஷ்டமா இருக்கு. என்னப்பா படிக்கிற பிள்ளையே நீங்க எல்லாம் இப்படி இது பண்றீங்கன்னா, உங்க அப்பங்காசுல குடிக்கிறேன், கொடுத்தா கூட வேற கடைக்கு போறேன்னு சொல்லுது. அப்ப அப்படியே இதயமே நொறுங்கி போகுது. ஒரு தம்பி சொல்றான், அழுகிறானா, என்னடா பண்றது அப்படின்னா, எப்படியாவது வந்து இதை மூடு நீ வந்து அப்படின்னா. சரி அப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னா, நாங்க ஒண்ணு செய்யறோம்னே, பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம், நீ மூடி விட்டுருன்றான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால இந்த டாஸ்மார்க் பணியாளருக்கு நிரந்தரம் பணி நிரந்தரம்ங்கிறத நான் உறுதி தர முடியாது. வேணா உங்க கோரிக்கையை ஏற்று போராடுறேன், ஆனா நான் தான் மூடிடுவேன். அதான் சொல்றேன்ல, அது எதுக்கு சொல்ல வரேன், நான் மாற்று வேலை கொடுத்துறேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. சாராயம் கிடையாது, சாராயம் கிடையாது. மாற்று வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். என்ன செஞ்சு விடுவாய்? என்ன செஞ்சிருவீங்க சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நீ விருத்தாச்சலத்திலே இரு, நான் அரசு வேலையோட வாரேன். இங்க என்ன வேலையும் கரும்பு, கரும்பு போனா கரும்பு 5000 ஏக்கர்ல போனா தொழிற்சாலைய வெள்ளம் எடுக்கிறத
போரா தொழிற்சாலை, கரும்பு சக்கல் இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை போரா. எத்தனை நாள் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலையை அந்தந்த இடத்துல தொழிற்சாலை, வாழும் இடத்திலே அரசு பணி. என் மக்களுக்கு கல்வியை உலகத்தரத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு தனி ஒரு முதலாளி அவனால் சிறந்த கல்வியை தர முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாதா? இது கேள்வி. வா மோதுவான். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்லூரி சிறப்பா இருக்கா, தனி ஒரு முதலாளி நடத்துறது சிறப்பா இருக்கா? வா மோதுவோம். அப்ப ஆகச் சிறந்த கல்வி இலவசம், காசு கிடையாது. உன் தாய் உடல்நிலை சரியில்லை, உன் தாய் அல்ல தேசத்தின் தாய், உன் தந்தை அல்ல தேசத்தின் தந்தை. 1 ரூபாய் 1 கோடி மருத்துவம். முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் இருக்கு. வாடா, அதான்டா ஜனநாயகம். இங்க வாடா, நான் வைத்தியம் பாக்குறேன், காசு 1 ரூபாய் செலவு இல்லை உனக்கு. அப்புறம் வேற என்ன செய்த? நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செய்வது அரசு பணியாக மாறுகிறது. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக மாறுகிறது. நாட்டு கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு, வாத்து எல்லாம் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்துல என்ன உனக்கு செலவு? என்ன செலவு? பசி கிடையாது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி நாமளே வச்சிடறோம். அவனவன் வாழ்விடத்துல எல்லாம் கிடைக்கும். இந்த கேவலப்பட்டங்க மாதிரி மாசத்துக்கு 1000 ரூபாய். தம்பி சொல்றாரு பாலு, மாசம் 12,000 ரூபாய் தான் யாருக்கு? இந்த அரசு பணியாளர் டாஸ்மாக் இருக்கு. அம்மாவுக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய். இத வேற அது சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்னு வேற நம்ம கிட்ட சொல்றாங்க. நல்லா வெற்றிகரமா போகுது. நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல அம்மா களை எடுக்க வர்றவங்களுக்கு, நாத்து நட வர்றவங்க, களை பறிக்க வர்றவங்களுக்கு எல்லாம் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறா. 30 ரூபாய் சம்பாரிச்சுக்க முடியாதா எங்க அம்மாவால, என் தங்கச்சியால? ஒரு நாளைக்கு ஒரு இட்லி 30 ரூபாய்க்கு விற்குது. ஒரு இட்லிக்கு காசு சம்பாதிக்க முடியாதாடா? இதுக்கு கூட வக்கற்ற நிலையில எங்க ஆத்தால வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன நீ சோழ ராஜராஜ சோழ மூவேந்தர் பரம்பரை சொத்தம்பட்டு வித்து கொண்டாந்து கொடுத்த? 10 லட்சம் கோடி கடனாக்கி வச்சிருக்க நீ. 80,000 கோடி வட்டி கட்டுற நீ. கடங்காரப்பைய எங்க தலையில கடனை வச்சுட்டு போய் அங்க கடற்கரையில படுத்துருவ. நாங்க காலங்காலமா இங்க வட்டி கட்டிட்டு சாகணும். எப்படி இருக்கு பாரு. இது உங்களை நல்லா இருப்பிய. எனக்கு போடுங்க, போடாம இருங்க. என் தம்பி பால் சொல்ற மாதிரி எங்களுக்கு போடுங்க, போடாம இருங்க. ஆனா யோசிச்சு போடுங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சையை போடுங்க. என்னம்மா எந்தியாவது எவனுக்காவது போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எங்களை போராட கூப்பிடாதீங்க. ரொம்ப சோர்வாயிருது. ஏன்னா திருப்பா 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 அப்படி. ஒரு தடவை தவறு பண்ணலாம், 2 தடவை தவறு பண்ணலாம். இப்படியா 60 வருஷமாவா எங்களை பாடுபடுத்துவிய? கரும்பு கரும்பு. அதனால அறிவார்ந்த பெருமக்கள், காலையில் ரொம்ப நேரமா நீங்க இருக்கிறீங்க. இதுல இருள் வேற ஆயிருச்சு. ஒரே தான் இங்கே நம் தலைவர் பெருமகன் பாலசுப்ரமணியாவும் தம்பி பாலு அவர்களும் வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. உங்கள் கோரிக்கையோடு நாங்கள் உங்களோடு நிக்கிறோம். எங்களை கட்சி சார்ந்தவர்கள், ஒரு அரசியல் இயக்கம் சார்ந்தவர்கள் என்று நீங்கள் கருதாதீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கோரிக்கையை அரசு ஏற்று, எந்த அரசு ஏற்று நிறைவேற்றுவேன் என்கிற உறுதியை தருகிறதோ அதற்கு நாங்கள் வாக்களிப்போம் என்கிற முடிவை இந்த கூட்டம், இந்த மாநாட்டு தீர்மானத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் எந்த அரசு நிறைவேற்றும் என்று சொல்லுதோ அந்த அரசை தேர்வு செய்வோம், உருவாக்குவோம் என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் அறிவார்ந்த பெருமக்கள், நீங்கள் ஒரு அறிவு பரம்பரையின் வாரிசு. நாமெல்லாம் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். இந்த மண் சாதாரண மண் இல்ல. விருத்தாச்சலமும் கடலூரும் இந்த மாவட்டம் தமிழ் தேசிய இனத்தின் மாபெரும் புரட்சியாளன் என் தாத்தா கலியபெருமாள் உளவிய மண். தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய புரட்சியாளன் என் அண்ணன்
பொன்பரப்பி தமிழரசன் பிறந்த மண், உளவிய மண். அவன் காலடி பட்ட இடத்தில் அவர்கள் விட்ட மூச்சுக்காற்று உழவிக் கொண்டிருக்கிற இந்த நிலத்தில் நின்று நாங்கள் இந்த உங்களுக்காக இந்த கோரிக்கையை ஏற்று போராடுவது என்பது பெருமைக்குரியது. ஆனால் தொடர்ந்து நாம் போராடிக்கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முற்று வர வேண்டும். அப்படி என்றால் நம் கோரிக்கையை ஏற்காத அரசை தூக்கி வீசிவிட்டு அதை கவனிக்கிற, ஏற்கிற ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற முடிவுதான் நம்மகிட்ட இருக்கிற இறுதி வாய்ப்பு. அதுதான் என் அன்பிற்குரிய மக்களே. நாம் நேசிப்போம். அந்த பெண் நம்மை நேசிக்கவில்லை என்றால் நம்மை நேசிக்கிற பெண்ணை எப்படி மனமுடித்து வாழ்வோமோ அப்படித்தான். இவன் ஜெயல தூக்கி போடுறா, அவனை எவன் ஜெய்வானோ அவனை தூக்கி வைகிறா. இதுதான் இங்க இருக்கிற கடைசி வாய்ப்பு. அந்த முடிவுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் வர வேண்டும். காலம் களம் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது. 4 மாதங்கள் கூட இல்லை. நம் இடத்திலே வலிமை மிக்க கருவி இருக்கிறது, வாக்கு என்கிற கருவி. அதை அநீதிக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறை அதற்கு எதிராக நம்முடைய உரிமையை காக்க, வருங்கால தலைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த ஆயுதத்தை தூக்குவோம். இந்த போராட்டத்தில் உணர்வெழுச்சியோடு பங்கேற்ற மதிப்புமிக்க பெருமக்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக பெண்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் பெண்கள் பங்கேற்காத போராட்டமும் புரட்சியும் வென்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. நீங்கள் இங்கே வந்து என்னுடைய ஐயா அம்மா எல்லாம் வந்து என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் அவசியம் வர வேண்டும் இந்த போராட்டத்துக்கு என்று கும்பிடும் போது என்னை படிப்பிச்ச ஆசிரியர் பெருமக்கள் என்னை கும்பிடுவது போல இருந்தது, கூச்சமாக இருந்தது. இதற்காவது நம்ம போகணும்டா, சண்டையை போடணும்டா அப்படின்னு. அதனால இது உங்க வேலை இல்லை, உங்கள் பிள்ளைகள் எங்களின் வேலை. எங்களிடத்தில் ஒப்படைங்கள், நிம்மதியாக போயிருங்கள். இதை நிறைவேற்றுவோம். இல்லை என்றால் நிறைவேற்றுகிற அரசை நாம் உருவாக்குவோம். நம்பிக்கையோடு செல்லுங்கள். மறுபடியும் போராட்ட களத்தில் கூட வேணாம். சாதித்த ஒரு கூட்டத்தில், இந்த கோரிக்கையில எல்லாம் வென்று விட்டோம் என்ற ஒரு வெற்றி கூட்டத்தில் நாம் கூடுவோம். போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து துறை பொறுப்பாளர்கள், பெரியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிற பிரச்சனை தனியார் மயப்படுத்தல் தான். எதையும் நிரந்தரம் இல்லாது பகுதி நேரம் தொகுப்பு இப்படி. ஏனால் பணி நிரந்தரம் செய்தால் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும். அதனால் முதலாளிகளிடத்திலே ஒப்பந்த கூலிகளாக கொடுத்து விடுவது. இதுதான் போக்குவரத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் நடக்குது. ஆசிரியர்ல இருந்து மருத்துவரிலிருந்தும் இதுதான் நடக்குது. இதை மாற்ற வேண்டும். இந்த தாராளமயம், தனியார் மயம், உலகமுக பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் இந்த நாடு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் அறிவீர்கள். எல்லாவற்றையும் மாற்ற முடியும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் போராட்டமும் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.